போதும் மாறி மேய்க்கிற வந்துக்கிறா அண்ணன் எல்லாம் நம்மளே பண்ணிக்குது. நான் ஒன்னும் பண்ணல, எல்லாம் வேலை நம்மளே பண்ணிக்குது. சத்தியமா சத்தியமா சிப்படா பேங்கண்ணா ஐயா பெட்டு மேல பத்து மாதிரி அட ஆஞ்சு போன காட்டுல தேஞ்சு போன மூஞ்சி அட நக்கி திக்க தப்பையா அந்த நக்கி வாந்திய தப்பையா அட கால் போட்ட அரை பொட்ட முக்க போட்ட அட பொட்டுக்கு போறது மொட்டை அட நீ சத்தவங்க தாலி இறக்க உன் அப்பா சத்தவங்க பொண்டாடி தாலி இறக்க அட வந்த விருந்தாளிக்கு போறத பையா போ அப்படியாங்கண்ணா நீ தாண்டா போட்ட நேத்து போட்ட இனிக்கு போட்ட ஒன்னு ஒரு போட்ட ஒரு நிமிஷம் போட்ட நீ தாண்டா போட்ட நீ பொட்ட நீ பொட்ட நீ பொட்ட என்ன பொட்டன்னு சொல்ல வந்தா நீ ஒரு பொட்டை. பொட்டிக்கு அர்த்தம் தெரியுமா? நீ இப்படி இல்லையாப்பா? பொட்டிக்கு அர்த்தம் தெரியுமா? பொட்டிலே 3 விதமான பொட்டைக்குது. நம்பர் 1 பொட்டை இந்த ஊர்ல கூட யாருக்குமே தெரியாது. நம்பர் 1 பொட்டை யார் தெரியுமா? பெத்த தாய்க்கு அவன் சோறு போடாத திண்ணிங்க மேல ஒதுக்கி வைக்கிறான் பாரு, அவன் நம்பர் 1 பொட்டை. 2வது பொட்டை பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பாவாடி ஜாக்கெட்டுன்னு துவைக்கிறான் பாரு, அவன் 2வது பொட்டை. 3வது பொட்டை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பேசும்போது செருப்பு முச்சு போடும் போறோம் பக்கம் என்ன பத்து இந்த பத்து நீ பத்து செவடி அழகாம பாரு செவடி அழகு பிறந்த பையன் யார் நீ பத்தி மூட்டை மூக்கத்தை குச்ச பையா நீ பத்தினி அண்ணா பத்தினி நான் தாண்டா போய் ஊர்ல எத்தனியோ சரியான ஊர்ல மாட்டிக்கிற நீ கூட எல்லா ஊர்லயுமே 10 மாசத்துல குழந்தை கொடுப்பாங்க. நீ 7 8வது மாசத்துல புனி மேலே போட்டு போயினே பாருங்க. யாரில டபுளியானே கண்ணி சொல்லியா எப்பவுமே ஒன்னு சொல்றேன் பாரு, யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காத ஆளுதான் கள்ள கூடால இல்லாத மனசத்தான் உடம்பு நல்லா பெருசா இருக்கும். சரியா? உன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லா வேலையை வச்சுக்கணும், உன்ன மாதிரி கீழ்த்தரமான புத்தியை வச்சுக்கணும், அந்த மாதிரி எடுக்க இருக்காது. சரியா? நீ தாண்டா வேண போச்சு கீழ்த்தரமான புத்தி கொட்டா பின்னால பேசுற பையா அந்த மாதிரியா நானு ஆறு கட்ட நாயே. அப்படி இருந்தாலும் மாடனா ஆடிக்கொண்டிருக்கலாம், பாடினால் பாடிக்கொண்டிருக்கலாம். அதை சபராடி வந்திருக்கிற தேவி நான் யார் என்னார் எந்நாட்டை சேர்ந்தவள் என்று விளக்கத்தை விளக்கமா சொன்னார். உனக்கு தெரியாமல் இருக்க சபை சொல்ல நீங்க தமிழ் பேசுகிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தமிழ்ல பேசுறது புரியாது, அப்ப வேற என்ன மொழியில பேசணும்? நாங்க தெலுங்கு ஆத்துறோங்க. தெலுங்கு பேசுறோம். எனக்கு தெலுங்கு தெரியாதுப்பா. நான் தெலுங்கு சூப்பரா பேசு. என்னதா தெலுங்கு தெரியாது? தெலுங்கு தெரியாதா? அடி பாவி மகளே, தெலுங்கு தெரியாதா? தெரியாதுப்பா. சிம்பிள் தெலுங்கு கத்துக்குதா? எப்படி சொல்லி கொடு பாக்கலாம். சத்தியமா சொல்லி கொடுறா. எதனா ஒரு பொருள் எடுத்துக்கோ, அந்த பொருள் லாஸ்ட்ல வந்து லூ சேர்த்து போகுது, அவ்வளவுதான். லூ அவ்வளவுதான். லூ சேர்த்துக்கன்னா தெலுங்கு வந்துடும் உனக்கு. அப்படியா? ஆமா. எப்படி சொல்லி கொடு பாக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது என்னது? மணி. லாஸ்ட் லூ போட
மணிலு மணிலு தெலுங்கு வந்துச்சா மணிலு தெலுங்கு அவ்வளவுதான் சிம்பிள் அது ஒண்ணு பிரபோதமே இல்ல அப்படியா சிம்பிள் சரி இதுக்கு பேரு இது என்னதா பெட்டி பெட்டி லூ போட்டுக்க பெட்டிலு பெட்டிலு பலே கத்துக்கு பாத்தீங்களா அவ்வளவுதான் சூப்பர் பலே அவ்வளவுதான் அது பேரு அது என்னதா பெஞ்சி பெஞ்ச் லூ போட்டுக்க பெஞ்சிலு ஒன்னு அவ்வளவுதான் சிம்பிள் தெலுங்கா சூப்பரா பேசுற வேற நான் திரும்ப இப்போ இது என்னதா இதுவா சாரி லூ போட்டுக்க சாரிலு சாரிலு அவ்வளவுதான் தெலுங்கு வேற ஒண்ணு இல்ல இது என்னதா கம்பல் அப்ப லூ போட்டுக்க கம்பலு கம்புல்லு அவ்வளவுதான் இப்போ இது என்னதா பூவு லூ போட்டுக்க பூலு ஆறு கட்ட நாயே இப்ப அந்த மயம் போட்டு விட்டுருக்காங்க பூவை சொல்றாமா பூவையா பூவுலு மூடு பூவலு சிம்பிளா பூலு அப்படி நான் யார் என்று விளக்கமா சொன்னாய் உனக்கு தெரியாமல் இருக்க பிரபலக்கம் புரியுமல்லவா என் விளக்கத்தை தெரிவிக்கின்றேன் நீ செய்வுறுத்தி கேட்க வேண்டாம் ஆமா சொல்லாகில் ஓசைப்பாடே குயிலை போலே ஓசைப்பாட அமர்ந்துள்ள குயில போல அம்மா காலகி உரையமாகும் அந்த கதிரவே ஒளியை போலே உரையமாகும் அந்த கதிரவே பணிகளே